பாத்துக்கோங்க. லாண்டரியில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன். கிழிச்சு விடாதீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைக்கணும் பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளையே வராரே. ஹை 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 ஹை. என்ன பொண்ணு யார சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? என் ஒய்ஃப்டா. டேய் சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவேன். என்ன என் பொண்டாட்டி சீதே கண்ணைன்னு சொன்னீங்க? அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். அவளே இருங்க வெயிட் பண்ணுவோம். ஏய் இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது. வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போய்டும். ஹை 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 ஹை. என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது? அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா. டக்குன்னு மாலைய மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்ல இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாளே, என்னையா நியாயம் எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கழுத்து நீட்ட? ஸ்டாப் ஸ்டாப். ஏயா எங்க கல்யாணம் நடக்குது? வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களாம் அலையறீங்களே. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? டேய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது. மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்தடா மேல? யாரா நீ? பாரா நீ. ஐயோ தாண்டவராய ஆவியா வந்துட்டான். ஐயோ ஆவியா? இவருக்கு ரெண்டு பேரும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா. என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளை என்கிட்ட பேசியிருக்கு. அதையும் கெடுத்து புட்டியாடா போன பையல. எதுக்கு இந்த உஷா நம்ம 4 பேர்த்தையும் இங்க வர சொன்னா? விஷயம் இல்லாம வர சொல்லி இருக்கோம். ஏதோ விஷயம் இருக்கும். என்னன்னு பாத்து போடுவோம். இருங்க. என்னக்கா உங்க வீட்டுக்காரர் வராரு? என்ன பாக்க வராரோ என்னமோ. நெளியாதீங்க. என்னன்னு தான் பாப்போம். சூப்பர் மேடம். டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு தூளா இருக்கீங்க. வாங்க போலாம். இருங்க. அதுக்கு முன்னால நாம 2 பேரும் ஒரு முக்கியமான விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். போயிட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாமே. டைம் இஸ் கோல்ட். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஐயா ஜமுனாக்கா, உங்க ஆத்துக்காரு இவ்ளோ மோசமா இருப்பாரு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல. கமண்டரு உங்க வீட்டுக்காரர் வந்துட போறாரு. இது பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆகி சம்சாரம் இருக்காங்க. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. எனக்கும் கல்யாணம் ஆகி புருஷன் இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க என்ன விரும்புறீங்க? அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா எப்படி சமாளிப்பீங்க? அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், ஆக மொத்தம் 90 நாள். ஐ மீன் 3 மாசம். 3 மாசம் ஜாலியா இருந்துட்டு சைலண்டா கட்டிக்க வேண்டியது. வெறும் 3 மாசத்துக்காக தான் நீங்க என்ன விரும்புறீங்களா? இத நீங்க உங்க பொண்டாட்டிக்கிட்டே எதிர்பார்க்கலாமே. அந்த சாவு மூஞ்சி ஜமுனாவை எனக்கு சம்சாரம்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குதுங்க. ஏதோ பணமரத்துக்கு துணி சுத்தி விட்டா மாதிரி ஒரு உடம்பு, தேனாம்பேட்டை சிக்னல் மாதிரி 2 கண்ணு, குன்றத்தூர் மலை மாதிரி ஒரு மூக்கு, கூவ ஆறு மாதிரி ஒரு வாய். அவளெல்லாம் பொம்பளைன்னு சொல்லிக்கிறதே எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஏதோ ஏன் தலை எழுத்து நான் போய் அவகிட்ட புடிச்சு நான் மாட்டிக்கிட்டேன். முகத்துல துணிய போட்டு மூடி கூட ஒரு பொண்ணை பெத்துட்டேங்க. இப்ப ஏங்க அவளை பத்தி கேக்குறீங்க? எனக்கு மூட் அவுட் ஆயிடும். வாங்க வாங்க. என்னது? நான் உங்களை மட்டும் தானே வர சொன்னேன். நீங்க ஐயரை சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயரை நான் எங்க கூப்பிட்டேன்? ஐயோ, இந்த ஆள் என்ன பாத்துட்டாருன்னா கொடைக்கானல் டிவி ஸ்டேஷன்ல கச்சேரி வச்சு ஊர் பூரா ஒளிபரப்பிட்டு வாடுங்களே. இப்ப எடுக்க பண்றது. நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க. நான் அவர்கிட்ட எப்படியாவது பேசி சமாளிச்சிடுறேன். ஐயரை எப்படியாவது வெளியே புஷ் பண்ணி வந்திருக்கோம்.
ஏய்யா, என்ன பார்த்தா பொம்பளை மாதிரி இல்லையா உனக்கு? போன வாய் மூஞ்ச வச்சுக்கிட்டு உனக்கு லவ் கேக்குதோ லவ்? நானா உன்னை கட்டுக்கிறேன் அலைஞ்சு என் பின்னாடி நோன்னு அலைஞ்சிட்டு இப்ப வந்து என்ன சொன்ன? என் கண்ணு ரெண்டா வேணாம்பட்ட சிக்னல் அவளுக்கு. என் வாய் என்ன ஆறா? என்ன வாய் திறப்பியா? வாய் திறப்பியா? மூச்சு 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 வாய் திற. ஆகா இன்ப நிலாவினிலே ஓஹோ ஜகமே ஆடிடுதே விளையாடிடுதே விளையா. என் பாட்டுக்கு என்ன அழகா அபிநயம் பிடிக்கிற பிரமாதமா இருக்கே. கரெக்ட் டயத்துக்கு வந்துட்டேன், போலாமா? அதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம் கேளுங்க. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்காங்க. ஆமா. நீங்க என்ன விரும்புறீங்க? ம். ஒருவேளை ஏடா கூடமா மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நான் உங்க கூட எப்படி 2 வருஷம் குடும்பம் நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு, அவ்வளவுதான். அப்ப உங்க சம்சாரம்? ஐயா, அவ கிடக்குற மூதேவி. அவளை பார்த்தா ஐயராத்து பொண்ணு மாதிரியா இருக்கு. அமாவாசையில பிறந்த கருப்பி. ஏற்கனவே அப்ப என் கல்யாணத்துல 10,000 ரூபாய் டவுரி தரேன்னு சொல்லி ஏமாத்திட்டான், நாமத்தை சாத்திட்டான். அவளை வீட்டுக்கு அனுப்பிடுறேன். ஒருவேளை அவ போக மறுத்துட்டா? மண்ணெண்ணெய் விட்டு கொளுத்திடுவேன். ஸ்டவ் வெடி செத்து போயிட்டான்னு செட்டப் பண்ணிடுவேன். எப்படி? நீங்க இதெல்லாம் கவலைப்படாதீங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போலாம். பாத்தீங்களாங்க உங்க வீட்டுக்காரனுங்க லட்சணத்தை? ஒரு பொம்பளைக்காக பறக்கா வெட்டி மாதிரி இந்த லட்சாலையிறானுங்க. ஏன் பிரிசன் அப்படி இல்லப்பா, பத்திரமாச்சு தங்கம். உன் தங்கத்தை பார், தகர டப்பா மாதிரி உருண்டு வருது. இந்த ஆளுங்க இங்க வந்தது என்னங்க இது? என்ன? நான் உங்களை மட்டும் வர சொன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ஐயோ, கோயம்புத்தூர்கார வரானே, பயங்கர குழப்பமாயிருமே. இப்ப நான் என்ன பண்றது? இருங்க, நீங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கீங்க. நான் அவரை சமாளிச்சு அனுப்பிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருவீங்களா? ம். இந்த பூ உங்களுக்குன்னே கொண்டு வந்தேன். Thank you. சீக்கிரம் வந்துருக்கேன். வந்துருக்கேன். சீ. பரவசமிகவாகிதே. ஆகும்னா? ஆகும். என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பார்த்தா மூதேவிங்களா? சொல்லல. மூதேவியானா? அம்மாவாசையில பிறந்த கருப்பியானா? என்ன பார்த்தா ஐயராது பொண்ணு மாதிரி இல்லைங்களா? உங்களை பார்த்தோன்னே நான் உங்களுக்கு மட்டமா போயிட்டேனா? என்ன நினைச்சிட்டு இருக்க மாதிரி? இன்னைக்கு 2 நாள் பாத்துறேன் இவரை. என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க அப்பா உங்களுக்கு 10,000 ரூபாய் தரணுமா? கொடுப்பா 10,000. இந்த மூஞ்சுக்கு 10,000 ரூபாய் கேக்குறதா? 2 பொண்ணா பெத்து வச்சுட்டு காதலா பண்ணு. கொடைக்கானல் குளிர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, போலாங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. பதில் என்னங்க பதில்? சாகர வரைக்கும் கூட குடும்பம் நடத்துறதா முடிவே பண்ணிட்டுங்க. அப்ப உங்க பொண்டாட்டி பசங்க? பசங்களை விடுங்க, அப்பனாத்தா இல்லைன்னு அனாதாசில சேர்த்துருங்க. என் பொண்டாட்டியை கொல்றதுக்கு 3 ஐடியா வச்சிருக்கேன். ஒண்ணு இங்கிலீஷ் படத்துல வர்ற மாதிரி ஸ்லோ பாய்ஸ் கொடுத்து கொலை பண்றது. 2வது ஹிந்தி படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டிக்கு யாராவது சொந்தக்காரரை கூட்டிட்டு வந்து அவளுக்கு சண்டையை போட்டுட்டு கொலையை நான் பண்ணிட்டு பழைய அவன் மேல போட்டுறது. 3வது இருக்கே தமிழ் படத்துல வர்ற மாதிரி என் பொண்டாட்டி சந்தோஷமா தூங்கிட்டு இருக்கும்போது கொலைகள்ல தூக்கிட்டு போய் ஒரே போட்டு கொலை பண்ணிடுறது. இந்த 3ல எது பெட்டர்னு நீங்களே சொல்லுங்க. அது ஐயோ, ஜலகண்டேஸ்வரர் வராரே, நீங்க அவரை வர சொன்னீங்க? ஏங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் கூட்டி சேர்ப்பனா? இப்ப என்னங்க பண்றது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கங்க, நான் அவரை சமாளிச்சிடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏங்க அந்த ஆள் ஒரு மாதிரி, உங்களை குழப்பினாலும் குழப்பிடுவாரு. நீங்க எதுக்கு ஸ்டெடியா இருக்க, நான் உள்ள ரெடியா இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. கொடமிளகா மூக்கையும் கொட்ட பல்லையும் வச்சுக்கிட்டு உனக்கு லவ் எப்படி எப்படி? இந்தி கொலை, இங்கிலீஷ் கொலை, தமிழ் கொலையா? இந்தா இந்தி அடி, இந்தா இங்கிலீஷ் அடி, இந்தா தமிழ் அடி. நம்ம கோயம்புத்தூர் அடியை பாத்துக்கிறியா? ஏடா அந்த தொடப்பத்தை? இல்ல எங்க ஓடுற? எங்க ஓடுற? ஓடுவா ஓடுவா ஓடுவா. கைய கட்டியா? கைய கட்டு. வாய் மேல கை வை. போய் உட்காருங்க. உடல் பூமலர் மண்ணு கட்டிட்டு இப்ப என்ன பேசுங்க? ஐயோ ஐயோ, டைம் ஆகி போச்சு. உங்களை வேற நான் காக்க வச்சுட்டேன். சரி சரி வாங்க போலாம். இருங்க. அதுக்கு முன்னால நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். கேளுங்க. இந்த வருஷம் உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்க, அடுத்த வருஷமே பேரம் பேத்தி எடுத்துருவீங்க. இப்ப என் மேல ஆசைப்பட்டு என் பின்னால சுத்திட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு தப்பா தோணலையா? எப்படி தப்பாகும்? செத்து போனவன் ஆவியா வந்து கண்டவ பின்னால சுத்தும் போது உயிரோட இருக்கிற நான் உங்க பின்னால சுத்த கூடாதா? அப்படி அவனா தப்புன்னா அவன் மேல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அவனையும் சுத்த சொல்லுவேன். அப்ப உங்க பொண்டாட்டி? அந்த சனியம் முடிச்சவளை ஏங்க இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? நம்ம கொடைக்கானலுக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே அவளை பெருசா ஒரு போட்டோ புடிச்சு வீட்டுல மாட்டி வச்சுட்டு வந்துட்டேன். எதுக்கு? இப்போ நாளைக்கு சூசைட் பாயிண்ட் போக போறோம்ல, அங்க போய் அந்த பாறை மேல அவளை நிக்க வச்சு கீழே ஒப்பம் வீடு தெரியுதா குனிஞ்சு பாரும்ப. அவ குடிவா பொச்சு மேல ஒரே மிதி, போனமே கண்ணுக்கு தெரியாது. அப்படியே தள்ளி விட்டு வீட்டுக்கு ஓடி வந்து அவ போட்டோவுக்கு ஒரு மாலையை போட்டு விளக்க கொளுத்தி வச்சுட்டு ஓன்னு அழுவேன். எப்படிங்க நம்ம செட்டப்? இருங்க.
யாரோ வர மாதிரி தெரியுதே. எந்த பண்ணாடனா இந்த நேரத்துல வருது? நீங்க வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க, நான் யாருன்னு பாத்துட்டு ஏய், வரேன். வீடெல்லாம் எதுங்க? பாருங்க அந்த செடி மரம் செத்த இல்ல, அங்க நேரம்தாங்க. இருக்கு, வீட்டுக்குள்ள வசதியா இருக்கும். ஐயோ உள்ள போங்க. மூச்சு எல்லாம் கிடைக்குமே. ஐயோ இந்த நாய்ங்க எல்லாம் இந்த நேரத்துல வந்து நான் சொன்னா ஒலையுது. கண்ணென்ன கலங்குது உன் மூளையே கலங்க போகுது. ஏன்னா என்ன சூசைட் பாயிண்ட்ல தள்ளி விட்டுட்டு போட்டோ மாட்டி வச்சு செட் சட்டி தெரியுதுடி. பொம்பளைங்கள பக்கத்துல உட்காருங்க. எழக்கூடாது. இந்த இடத்தை விட்டு எழுந்த தொலைச்சுட்டான் தொலைச்சு. உட்காருங்க. பேசாம உட்காரணும். புத்தி வந்துடா உனக்கு? இங்க எப்படி வாய திறந்து சொல்லு. ஜென்மத்துக்கு ஏன்னா நீங்க இனிமே அசிங்கம் பண்ணவே மாட்டேன். நீ எப்படி? நான் திருத்திட்டேம்மா. இப்படி எல்லாம் சொன்னா இதுங்களுக்கு புத்தி வராது. நல்ல நாள் சாட் சாட். 2வது வியாழக்கிழமை எப்படி ரேஷன் வாங்க போறோம்னு நினைச்சேன். தெய்வம் மாதிரி தெய்வயானையே வந்து லீவ் விட்டா. வைத்தறிச்சல்யா, அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் நல்ல நாட்டு வைத்தியரா பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடு. யாருக்கு வேணியா சம்பளம்? புளியம்பழத்துக்கு சின்ன லீவ் போட்டேன்னு புளியங்கொம்பாலேயே முதுக புண்ணாக்கினவர் எங்க அப்பா. அப்படி தமிழ் படிச்சனா இந்த மானங்கிட்ட ஸ்கூல்ல வேலை பார்க்கறது. அந்த அலக்கர பாண்டிய காதுல விழ போதியா? ஆராய்ச்சி மணி கட்டி வாழ்ந்த இந்த நாட்டுல ஒரு பொண்ணு அதிகார மணி அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விடுறான்னா அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறத விட எங்கேயாவது போய் செக்கிழுக்கலாயா? செக்கிழுக்கிறது உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வீச்சறேன். அன்னைக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து செக்கெழுத்தானே சிதம்பரம், அது தியாகங்க. இன்னைக்கு உங்களை எதிர்த்து செக்கெழுக்கிறானே இந்த தமிழ் வாத்தி, இது சோகங்க. என்ன எதிர்த்து பேசுறதுக்காக இந்த ஆள் செக்கெழுக்கலையா? என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டு தப்புன்னு சொன்னா பாரு, அதுக்காகத்தான் இந்த தண்டனை. எனக்கு தெரியாதுங்களா? ஊர்ல இருக்கிறவெல்லாம் அவனுங்க பொண்ணுங்க மேல உயிரை வச்சிருக்கிறானுங்க. நீங்க உங்க உயிருக்குள்ள உங்க பொண்ணையே வச்சிருக்கிறீங்க. தலைமை, இந்த ஊர் பள்ளிக்கூடத்துல பசங்க படிச்சு பட்டமோ பதவியோ வாங்க போறதும் இல்ல, அதுக்கா உங்களுக்கு தங்க பதக்கமும் கிடைக்க போறது இல்ல. இந்த மண்ணில பிறந்த பொண்ணுங்க அடுத்த ஊர் மண்ணை மிதிக்க கூடாதுங்கிறது ஊர் கட்டுப்பாடு. என் பொண்ணு 5ஆம் கிளாஸ் மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதே நேரத்தில் அரசாங்கத்தை பள்ளிக்கூடத்துக்கிட்டு வற்புறுத்தினாங்க. சரி கழுத கடற்கட்டவன் பள்ளிக்கூடத்தை கட்டி விட்டேன். இங்க வகுப்பணி ஒண்ணுதான், வாக்கியாங்கரை ஒண்ணுதான். பொழுது போவதையும் வருத்தப்படாதீங்க, பொழப்பு நடக்க சந்தோஷப்படுங்க. யோ வாயா போலாம். தமிழ், சயின்ஸ், தலைமை எல்லாருமே இப்படி கையேந்தி நிக்கிறோமே, இதுல புதுசா ஒரு பாட்டு வாத்தியார் வர போறான். அவன் நிலைமை என்ன ஆக போகுதோ? சார், நம்ம பையனுக்கு உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை போட்டு கொடுங்க சார். ஏன்பா எங்க ஆபீஸ்ல இறக்கி விட்டியே மதன், அவங்கிட்ட கேட்க வேண்டியதானே? அவன் ஒரு டம்மி சார். ஏதோ நம்ம தெருவில் இருக்காருன்னு அடிக்கடி நான் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வர்றேன். அதுக்கே ஒழுங்கா துட்டு தர மாட்டேங்கிறான். அப்புறம் என் பையனுக்கு எங்க சார் கொடுக்க போறான்? நீங்க போட்டு கொடுங்க சார். நான் வேணா என் வீட்டுல வேலை சேர்த்துக்கிறேன். என் சம்சாரத்தை ஒரு வார்த்தை கேட்கணும். ஆமா பையன் எப்படி சார்? பையன் தங்கம்னாலும் தங்கம், பத்திரமாத்து தங்கம், சொக்க தங்கம், சொர்ண தங்கம், கை சுத்தம், வாய் சுத்தம், பொய்யே பேச மாட்டான். பொம்பளைங்களுக்கு தனி ரெஸ்பெக்ட் கொடுப்பான் சார். அப்படியா? பரவாயில்லையே. அப்படின்னா நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. ஓகே சார். என்ன நடு ரோட்ல பொம்பளைங்க கூட்டம்? எவனாவது சாமியார் அருள்வாக்கு சொல்றானா? என் பையன் ஏமா அடிக்கிற? யாரு பையன் இருந்தா எனக்கு என்னையா? ஏன்பா யாரு? நான் தான். கை சுத்தம் வாய் சுத்தம் சொன்னீங்க, அது இந்த பையன் தானா? எஸ் சார். தினா 2 தடவை பல்லு விளக்குறான், 2 தடவை கை கழுவுறான். பெண்களை கண்டா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பான்னு சொன்னீங்க, இவன் தானா? இப்ப கொடுத்தாரு பாத்தீங்களா? உன் சாவாசமே வேணாப்பா, நான் வர்றேன். ஹலோ, உன் சவகாசம் எனக்கு வேணும். எதுக்கு? வந்த வரைக்கும் மீட்டர் கொடுத்துட்டு போடா. இந்த நான் ஆபீசர் கிழிச்ச போடா. ஏமா, இவ்வளவு பெரிய பையனை இடுப்புல எடுத்து வச்சு கொஞ்சம் நினைச்சதே ராங் டிசைட். சரி, பையன் ஏதோ ஆசைப்பட்டு முத்தம் கொடுத்துட்டான், அப்படின்னு விட்டு போக வேண்டியதானே? நீ எப்படி நடு ரோட்ல அடிக்கலாம்? இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிருக்கணும். யோ, இந்த ஏரியா சப் இன்ஸ்பெக்டர் நான் தான். யா போடா பொறுக்கி, பொறுக்கிக்கு பிறந்த பொறுக்கி. என்ன தெனாவிட்டு இருந்தா இப்படி ஒரு காரியத்தை செய்வனி? நிறுத்துங்க, பச்சை குழந்தை போட்டு இப்படி அடிக்கிறீங்களே. இவனா பச்சை புள்ள விட்டா? ஒரு பெண் போலீஸ் அழகா இருக்கான்னு இடுப்பு தூக்கி வச்சா அவன் மூஞ்சில மொச்சு மொச்சுன்னு முத்தம் கொடுத்துருக்காண்டி. தெருவே நாரி போச்சு. இந்த நாய்க்கு பயந்துட்டு உன்னை நான் கொஞ்சம் இருக்க முடியுமாடி? அவனே என்னை ஒரு சினிமா சர்க்கஸ்னு கூட்டு போனா அவன் இப்படி பண்ணுவானா? அங்கேயே அதான் நடக்குது.
எங்க அப்பா எனக்குன்னு சம்பாரிச்சு வச்சது ஒரு வீடு தான். அதையும் சினிமா சர்க்கஸ் பார்த்து என்ன அழிக்க சொல்றியா? இந்த நாய்க்கு தான் படிப்பு வரலையே. ஏதாவது ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடலாம்னு கண்டவ கைய கால புடிச்சா இந்த நாய் இப்படி சுத்துது. ப்பு, என் மூஞ்சில முடிக்காத. கூட்டிட்டு நீ போ. வாடா. கூட்டிட்டு இந்த நாயை நாளைக்கு சர்க்கஸ் கூட்டிட்டு போய் குறைச்ச விலைக்கு வித்தர வேண்டியதுதான். ஜிக்கு புக்கு ரெயிலே ஜக்கம்மா தெரிகிற நெய்யிலே. ஜாமி சற்று பொறும். முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி. இன்னும் என் வயித்துல புழு பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய், இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போரும். எல்லாம் சரியாகி ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்துல தங்க வேணாம், எங்களுக்கு குழந்தைய வேணாம். வாடே. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி, நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன். அவன் முதல் ராத்திரி அன்னைக்க கழுத மாதிரி கத்தி கத்தி எட்டி எட்டி உதைக்கிறா சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா? வெத்தலையில மை போட்டு பார்க்கிறேன். அதாவா? ஆபோ. சாமி, இவர் யாரு? லண்டன் துரை என் மகிமையை பார்த்து ஆ. என்னுடனே வந்து விட்டார். அப்ப உங்க பணம்லாம் இவர்தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல, ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல பேர வா. ஆ. கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதை இட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா, சுபாக்கா, டுபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம் தான் வரும், உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கே. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 100 ரூபாய் கூலி. ஆஹா, இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறுமகனே, ஒரு அமாவாசை என்று மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து இந்த தாலியை கட்டினால் உன் தோஷம் போகும், சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ரயிலே, உன் 101 ரூபாய் என் கையிலே. மாணவ மணிகளே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய உடல் அமைப்பு. ஸ்டைலாக தன் கையால் இப்படி சீவுகிறாரே, அது இந்த கை எலும்பால் தான். எதிர்களை காலால் பந்தாடுகிறாரே, அது இந்த கால் எலும்பால் தான். அதோ தெரிகிறதே, அது குஷ்பு. அவருடைய உடல் அமைப்பை பற்றி நாளை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். இன்று இத்தோடு பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். ஏங்க, மச்சமுள்ள கழுதையை நான் பார்த்ததே இல்லையா? மச்சல்ற குரங்கு பாத்திருக்கியா? எங்க? நீ பார்த்தது இல்ல? இல்லையா? இந்த நீ இருக்கியே, அறிவு கட்டவளே, வாய் வச்சு சும்மா இருறா. நான் மச்ச உள்ள கழுதைய பார்த்தே ஆகணும். இல்லன்னா நான் பாமா இருக்கும் போது நான் வாழை வெட்டி ஆயிருவேண்டா. வாடா. டேய், உங்க மூஞ்சி காமிக்காதீங்க, வரல போகுது. இங்க பாரு. சீ, இது மச்சம் இல்ல. ஐயோ, நெஞ்சிலேயே உரைச்சிருச்சு. நல்ல வேலை, ஐயோ, சந்தோஷப்படுங்க. ஐயோ, கண்ட கண்ட கழுதைகிட்ட நான் உதவ வேண்டியதா இருக்கு. டேய், யார்ட்டையும் சொல்லாதீங்கடா. வாங்க. டேய், மூக்குல மச்சம் இருக்கு. தொடையிலயும் மச்சம் இருக்குண்ணே. இருக்கா? இருக்கு. இத விடக்கூடாது. நமக்கு சீக்கிரம் எடுத்து வாங்கடா கழுதைய. ஏய், யாரா அவன் என் ருக்குமணி மேல கைய வைக்கிறது? ஏண்டா, யாரா நீங்க எல்லாம் அழுக்கு துணி திருடுறவனுங்களா? ஐயா, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. மச்சம் இருக்கிற கழுதைக்கு நான் தாலி கட்டினா எனக்கு இருக்கிற தோஷம் போயிரும்னு ஒரு சாமியார் சொன்னாருங்க. அதனாலதான் இந்த கழுதைய. டேய், இன்னொரு தரம் என் ருக்குமணிய பார்த்து கழுதன்னு சொன்ன உன்னை வெள்ளாவில வச்சு வெளுத்து போடுவேன். வெள்ளாவில வேக வச்சாலும் என் நேரம் இப்படிதாங்க இருக்கும். ஐயா, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அண்ணன் ரொம்ப தவிக்கிறாரு. தண்ணிய குடிக்க சொல்லு. அது இல்ல, உங்க கைதைக்கு இல்ல, உங்க ருக்குக்கு எங்க அண்ணன் தாலி கட்டின. ருக்குமணி பிறக்கும் போதே ஒரு ஜோசியம் சொன்னான், இதுக்கு மானிட பந்தமோ இல்ல குரங்கு பந்தமோ ஏற்படும்னு. இப்ப மானிடனும் குரங்கும் கலந்த மாதிரி ஒரு மாப்பிளை கிடைச்சிருக்காரு. ஐயா, என்னையா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் சம்மதம் சொல்லுங்க ஐயா. ஏங்க, உங்களுக்கு மட்டும் பிடிச்சிருந்தா போதுமா? இரு மனம் சேர்ந்தா தான் திரு மனம். இருங்க, ஏன் ருக்குமணி கிட்ட உங்களை பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்றேன். ஏய், தகரா, உன்னை காகிதம்னு நினைச்சு ருக்கு தின்னுட போகுது. ருக்குமணி,
மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? ருக்குமணிக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சா? மத்த விஷயங்களை உட்கார்ந்து பேசுவோம் வாங்க. கொஞ்சம் விட்டா கல்யாண மண்டபமே பார்க்க சொல்ல இருக்க. அண்ணே சும்மா இருங்கண்ணே 50 பவுன் நகை வாங்கிடலாம். அதோட 25,000 வரதட்சணை கேளுங்க. ஏண்டா கழுதையை கட்டினா கூட வரதட்சணை வாங்குறத விடவே மாட்டீங்களா? சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம், சுக்லாம் பிரதரம். யோ, ஒரே மந்திரத்தை எத்தனை தடவை சொல்லுவேன்? வேற ஏதாவது சொல்லியா? சரிசாமி, பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. பொண்ணு அடிச்சுட்டு வரவா? ஐயோ நான் மறந்துட்டேன். கழுதை அழைச்சிட்டு வாங்க. என்னையா சொன்னா? கழுதையா? ஏன் சுவாமி அடிக்கிறேன்? கழுதைன்னு நான் தெரியாதனமா சொல்லிட்டேன். மறுபடியும் கழுதைண்டா? கழுதைன்னு சொல்லாம வேற என்னன்னு சொல்றது? ருக்குமணி அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லியா? சரி, ருக்குமணியை அழைச்சிட்டு வந்து உட்கார வைங்க. ருக்குமணி இங்கதான் இருக்கா? உனக்கு மந்திரம்லாம் தெரியாது. தாலியை கொடு முத. கெட்டி வேணும், கெட்டி வேணும். மாப்பிள்ள இப்படி கொஞ்சம் வாங்க. என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். ருக்கு பிறந்ததுல இருந்து ஃபீடிங் பாட்டில தான் பால் கொடுத்தேன். தொட்டில் கட்டி தாளாட்டி தூங்க வைப்பேன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்தேன். அழுக்கு முட்டையை கூட அளவாத்தான் அது மேல ஏத்துவேன். அதுக்கு மேல என்னால சொல்ல முடியல. துக்கம் தொண்டையை அடைக்குது. மாப்பிள்ள மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லைங்க. இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. ஆ. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஆ. இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், சாஞ்சுக்கோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்தா மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம், நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேருமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குதுல்ல, தூரத்திலிருந்து ஏறி உட்காரையா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? என்னங்கல டேய் நீயடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய் நிறுத்துடா கல்லக்கல போடுறா. என்னடா என் காதலி தள்ளிட்டு வந்துட்டான். என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்துட்டானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியடா. டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா இந்த அழகான கூந்தல்? கூந்தலோ கூந்தல். இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா ஓடுறா ஓடுறா. பார் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறலாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணனும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார் வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராவது
இன்னைக்கு பந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் பந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வரமாட்டேன் சார். ஏன் வர மாட்டே? நான் வரமாட்டேன் நீ சார். வரணும். நோ, உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டிருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போகணும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு வந்து விட்டுரு. என்ன போயா? என்னடே காவி துணி அழைச்சிட்டு இருக்கீங்க? இத கட்டிக்கிட்டு காசியோ ராமேஸ்வரமோ போறேன்டா. என்ன மாதிரி வாழா வெட்டிக்கு அதுதான்டா சரணாலயம். நீங்க எதுக்கு நான் காசிக்கு போகணும்? நான் சொல்ற ஐடியாவை கேளுங்க. அடங்கொப்ப மகனே, ஏற்கனவே ஐடியா கொடுத்ததா கழுத வீதி வீதியா துரத்துது. இனிமே ஐடியா கொடுத்த பல்ல உடைச்சு விடுவேன். அண்ணே, இது கடைசி ஐடியா. பேசாம அந்த கழுதையை கொன்னுங்க. ஏண்டா இது பாவம் இல்லையா? உரலுக்கு வலிக்குமேனு உலக்க இடிக்காம இருக்கா? உரலா இருக்கணும்னா உலக்க இடிச்சுதான் ஆகணும். அதாவது நீங்க சந்தோஷமா இருக்கணும்னா கழுதையை கொண்டுதான் ஆகணும். மந்திரிக்குமாரி படத்துல பொண்டாட்டிய மலை வச்சு கொண்டு போய் கீழே தள்ளி விடல, அந்த மாதிரி. உனக்கு பேர் ருக்குமணியா? என்ன வீதி வீதியா விரட்டி இல்ல, உன் விதிய முடிக்க போறேன். என்னையும் பாமாவையும் பிரிச்சு இல்ல, உன்னை பாதாளத்தை தள்ள போறேன். கடைசியாக இந்த பரந்த உலகத்தை ஒரு தடவை பார். உன்னை உருகி உருகி வளர்த்தானே ஒப்ப ஒன்றரை கண்ண, அவனையும் கொஞ்சம் நினைச்சுக்க. உனக்கு ஒரு கும்பிடு, கொப்பனுக்கு ஒரு கும்பிடு. அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்க நைனா, நீங்களும் சேர்த்து கும்பிட்டுங்க. நீ குறுக்கால நடந்தாலே ஒரு காரியம் நடக்காது. உனக்கெல்லாம் ஒரு தோஷம். அடே, நான் உன் கூட இல்லங்கிற ஒரே ஒரு காரணத்தை வச்சு பாவம் அந்த வாயில்லா கழுதைய கொடுமைப்படுத்துற. இந்த கழுதை என்ன கொடுமைப்படுத்துது? டேய், அந்த கழுதை உங்ககிட்ட பொண்டாட்டியா வாழ்றதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கா. அடியே ஆம்பளை கழுதை, அங்க உன் பொம்பளை கழுதைய தள்ளி விட பாக்குறா, நீ முந்திக்க. 1 2 3 நான் ஏன் 4 4 மாப்பிள உயிரை ஊத்த ஆடிக்கிட்டு இருக்குதே சாமி. எங்க கஷ்டம் தெரியாம நீங்க நிச்சயில இருந்தா எப்படி சாமி? அபாக்கா சுபாக்கா துபாக்கா அடி பலமாக பட்டிருக்கிறது. ஏதாவது செய்தீர்களா? எல்லாம் செஞ்சாச்சு. கடைசியா உங்களை கேட்டுக்கிட்டு மாப்பிளைக்கு நாங்க போட்ட செயினை கைட்டுக்கலான்னு வந்திருக்கோம். பொறுங்க. மனைவியின் மாங்கல்ய பலம் தான் இவரை காப்பாற்ற வேண்டும். எந்த மனைவி? எந்த பாட்டை யாருக்கு பாடுறதுன்னு ஒரு விவசாய வேண்டாம். தலைவருக்கு பாடின பாட்டை இவனுக்கு பாடலாமா? அப்ப வேற பாட்டு இருந்தா சொல்லுங்க, நான் பாடுறேன். பாமா மாமா, கண் முழிச்சிட்டீங்களா? நான் இவ்வளவு நேரம் பூஜை பண்ணியும்
நீங்க கண் முழிக்கவே இல்ல. அந்த கழுத மணி அடிச்ச உடனே நீங்க கண்ணு முழிச்சிட்டீங்க. என் தாலிக்கு இல்லாத மகிமை அந்த கழுத கழுத்துல இருக்கிற தாலிக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்களுக்கு பொருத்தமான ஜோடி அந்த கழுத தான். நீங்க அது கூட வாழுங்க. நான் போறேன். எங்க போற? திருச்சிக்கு போறேன். திருச்சிக்கா? எதற்கு? அங்க பெண்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற சாமியார் இருக்காரா, நான் அங்க போறேன். திருச்சிக்கு எதற்கு? நான் இருக்கிறேன். என் ஆசிரமத்திலே தங்கலாம். அடி சேர்ப்பால. நீங்க யாரும் எந்த ஆசிரமத்துக்கும் போக வேண்டாம். என் மக ருக்கு இனி உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டா. ஏண்டா நான் என் மக ருக்குவ கூட்டிட்டு அந்த ஆசிரமத்துக்கு போறேன். நீங்க பல்லாண்டு வாழ்க. அம்மா ருக்கு, நீதான் இந்த ஆசிரமத்துக்கு லாயக்கு. சூரியகுமார், இன்னைக்கு உன்ன ஒரு வழி பண்ணிடுறேன். இதுல அரை மாத்திரை போட்டாலே அரை மணி நேரத்துல ஆள் காலி ஆயிடுவான். உனக்கு 2 மாத்திரையை சேர்த்து போடுறேன். 2 நிமிஷத்துல நீ காலி. சூரிய குஞ்சே, முதலாளி சூரியகுமார் முதலாளி கூப்பிட்டீங்களா? உட்காரு. முதலாளிக்கு முன்னாடி உட்கார கூடாதுங்க. மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும். உட்காருப்பா. அதெல்லாம் முடியாது. இத பாரு, எனக்கு இந்த முதலாளி தொழிலாளிங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. தொழிலாளி நீங்க உழைச்சாதான் முதலாளி நான் நல்லா இருக்க முடியும். உட்காரு. அப்ப உட்கார முறிங்க. அப்புறம் என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ரொம்ப ஹார்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறிய, ஒன்னு அப்படி ஒரு டீ சாப்பிட வச்சு அனுப்பலாம்னுதான். இந்தா உனக்கு ஸ்பெஷல் டீ, எனக்கு சாதா டீ. குறும்பு முதலாளி, நீங்க தான் ஸ்பெஷல் டீ சாப்பிடணும், நான் சாதா டீ சாப்பிடணும். இல்லப்பா, உனக்கு தான் ஸ்பெஷல் டீ, எனக்கு சாதா டீ. முதலாளி வந்து உனக்குன்னு வாங்கிட்டு வந்ததை நீ தான்ப்பா சாப்பிடணும். குடி. சரி குடிக்கலாம்ங்கிறீங்க. ஆமா, நான் சாப்பிடாது நீங்க வருத்தப்படுவீங்க. ஆமா, சாப்பிட்ட பின்னாடியும் வருத்தத்தான் படுவேன். குடி. என்னப்பா இது ஒரே அடியா குடிச்சிட்ட? டீ எப்படி? சாப்பிட்ட உடனே தொண்டையெல்லாம் கரகரன்னு பண்ணுமே இல்லையே? வயரெல்லாம் பெரட்டுமே இல்லையா? ஒரு மாதிரி மயக்கமா வருமே இல்லையா? கை காலெல்லாம் நடுங்குமே இல்லையா? இல்லையா? உண்மையாவே காலி ஆயிட்டான். அதுதான் இந்த மாத்திரையோட மகிமை. அடே மெக்காடு, ஓடியாரா. என்ன முதலாளி, நீ என்ன பண்ற? என்ன சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷம் எல்லாம் இப்பதான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருத்தம். இத புடி. நீ போய் இந்த தாரத்தப்பட்டை எல்லாம் ஏற்பாடு பண்ணு. நீ போய் இந்த மாலை எல்லாம் வாங்குறதுக்கு ஆர்டர் கொடு. நீ போய் இந்த எருவாட்டி விறகு கட்டை இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணு. எதுக்கு இந்த 100 ரூபாயை வச்சுக்க, கடைசியா உனக்கு உதவும். முதலாளி நீங்க உயிரோட தான் இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு என்னடா ஆச்சு? அங்க பாரு, ஸ்பெஷல் டீயை சாப்பிட்டான், அம்போன்னு போயிட்டான். மூக்குல கை வச்சு பார்த்தா மூச்சு நின்னு போச்சு, செத்துட்டான். எப்பவும் அடக்கமான பையன் சொல்லுவனே, அடங்கிட்டான். பாத்தியா, நம்ம கடையில வேலை பார்த்த பையனுக்கு நாம தானப்பா மரியாதை செய்யணும். அப்பதானே அவன் ஆத்மா சாந்தி அடையும். ஓடி போய் வாங்கிட்டு வாங்கடா. முதலாளி என்ன தயவு செய்து அடக்கமான பையன் சொல்றாங்க? சொல்லல, தானா போயிடுவேன். முதலாளி ஏதோ 40 யானை பலம் வந்தது மாதிரியா இருக்கு. 40 யானை பலமா? ஆமா, இங்க எல்லாம் உடைக்கணும் போனது உண்டு. எல்லாம் ஊரை விட்டுக்காரா. நீங்க புதுசா கட்டிக்கல வீடு, அது ஒரே குத்தி உடைச்சிட்டு கடன் வாங்கி கட்டிருக்கேன். விட்டுறா. எனக்கு ஏதோ வேலை செய்யணும் போல தோடுது. வேலை செய்யணும். அதுக்கு ஏன்டா அடிக்கிற? இந்த ஸ்பேனர் பிடி. இந்த இதையும் வச்சுக்க. ஓடு போடா. செத்து போயிடுவான். இல்லன்னா கைய காலை இழுத்துக்கிட்டு சாக கிடப்பான். இவன் பேய் மாதிரி வேலை செய்யறாது. இவன் மனுஷ புறவியா ராட்சச புறவியா? பூந்தோட்ட காவல்காரா, பூ பறிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா, மாம்பழத்தை மறந்து விட்டாயா? இந்த வெண்டைக்காய் விரல வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே. என்ன காலு உரிச்ச நேந்திரம் பழம் மாதிரி நெழுன்னு இருக்கே. ஓ, இன்னைக்கு இவள முடிக்காம போறதில்ல. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். குளிக்கிற பொண்ண திருட்டுத்தனமா பாக்குறியா? வெக்கமால? யோ, புளிப்பாண்டி மேலே கை வச்சிட்டியா? யார் நீ? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். பாட்டு வாத்தியார் தானே? வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட். அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம திரியறீங்க. இப்படித்தான் தாய் குலத்தை காப்பாத்துற அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஆயிட முடியாது. என் விஷயத்துல நடக்காது. ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி.
அவங்க உன் பொண்டாட்டியா? அவர் ஏன் புருஷன் தான், அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்கயா. ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? வெக்கமால? வெக்கந்தான், என்ன பண்றது? பாத்தியாரையா, என் சோகதை சொல்றேன் கேளுங்க. இவளை பொண்ணு பார்க்க போனேன், முகத்தை காட்டினா. தாலி கட்ட போனேன், கழுத்தை காட்டினா. மெட்டி போட போனேன், காலை காட்டினா. முதலர் அறையில சிச்சி, அந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே. ஆனா அது நடக்கலங்க, அதனாலதான் பிரச்சனை. என் பிளாஸ் பார்க்க சொல்றேன் கேளுங்க. ஏய். வந்துட்டா. மாமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படியே சொன்னாலுங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவன் உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட், எவனுமே நடத்திருக்க கூடாது. இந்தாங்க பாரு, சாப்பிடணும். அப்படி பாக்காது. ஆத்தாடி, அடி பாவி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த பொண்டாட்டி உதப்பாளுங்க, நீ முதல் நாளே உதைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா, இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காதுல கேட்கறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும், உடம்புல வாங்கின எனக்கு தான் உதையா தெரியும். எங்க எம்எல்ஏ இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் எப்பங்க உங்களை உதைச்சேன்? என்ன பார்த்தா புருஷனை உதைக்கிறவ மாதிரியா தெரியுது. நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா? ஏய், தாலியை கீழே போடுறே. உன்னா தாலியை தூக்கிடுவாளுங்க. ஏண்டி, முதல்ல உள்ள கட்டில்ல 4 உத உதைக்கல? இல்ல. கீழே 4 உத உதைக்கல? இல்ல. ஏண்டி, அநியாயமா பொய் சொல்லாத. இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா இல்லங்க. தாலி மேல சத்தியம் பண்ணு. என்னடி டர்ரு புடுறே? நீங்க நடக்காது. பாத்தியாரே, இப்போ உனக்கு திருப்தியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இது? பேசிக்கிட்டே இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க. கையை கொடுங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா? சரி, இப்போ அது உனக்கு மனசு வந்துச்சே. சீக்கிரம் விடு. ஏய், ஏய், ஐயா. வணக்கம், உட்காருங்க. நீங்களா இந்த கிளாஸ் தானே? ஆமா சார். அப்ப இவங்கள மாதிரியே யூனிஃபார்ம்ல வரல நீங்க? தோச்சு போட்ட காயல ஏண்டி? ஆமா சார். ஆடாத ஆடாத. இத பாருங்க, நான் ரொம்ப கண்டிப்பானவன். இன்னைக்கு முதல் நாளுங்கனால மன்னிச்சு விடுறேன். போய் உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நாம பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்க முடியாது. ஏன்? முக்கியமான ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்க முடியும். முக்கியமானவரா? ஆமா சார், இந்த பள்ளிக்கூடத்தை கட்டின பெரிய துறையோட பொண்ணு தெய்வான. யாரது? நான் தான் அந்த தெய்வான. நில்லு. ஏம்மா லேட்டு? கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல? புதுசு பக்குவம் போறல, போக போக சரியா போயிடும். நீ வந்து உக்காரு தெய்வானா. பாட்டு கிளாஸ்னா வெறும் பொழுதுபோக்குன்னு யாரும் நினைக்க வேணாம். தமிழ், சரித்திரம், பூகோளம் பாடங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாட்டு கிளாஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களுக்கு எல்லாம் இசையில எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இங்க யாராருக்கு பாட தெரியும்? ஏமா, உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வெக்கமா இருக்கு சார். என்ன வெக்கம்? எல்லாரும் உன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, தைரியமா பாடு. தெய்வான பாடட்டுமா? போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. ஏய், போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு போதும் கணக்கு. போதும் போதும்மா, நீ பாடு பாக்கலாம். அடடே, வெரி குட். மேல பாடு. பார்த்தி நையா, பார்த்தி தான்.
ஓ பியூட்டி நான் பியூட்டி தான் போதும் 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 நல்லா பாடுற உட்காரு. நான் எதிர்பார்த்த மாதிரி யாருமே பாடல. நான் பாடட்டுமா? பாரதியோட ரயில் பாட்டு. பாரதியார் குயில் பாட்டு தான் பாடிருக்காரு. இதென்ன ரயில் பாட்டு? ஆக்ஷனோட பாடி காட்டுறேன். ஆக்ஷனோட பாடுறது பெரிய விஷயம் இல்ல, முத்தமிழ் சமாச்சாரமாச்சே. எங்க பண்ணி காட்டு. பாடி போங்கடி. நான் இன்ஜின் சார், அவங்கள பொட்டி சார். ஸ்டார்ட் பண்ணுடி. கர கர வண்டி, காமாட்சி வண்டி, கிழக்கே போகுது பொள்ளாச்சி வண்டி. ரயில் எங்க? சின்ன சார், வந்த அன்னைக்கு தெய்வானிட்ட தாரார் பண்ணிட்டீங்களா? போச்சு. மணி அடிச்சா கூட பிள்ளைங்க இப்படி ஒழுங்கா போனதில்ல. என்ன ராகம் பண்ணீங்களோ, ரயில் வண்டி ஓட்டிக்கிட்டு போறாங்களே.